ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத படிக்க தமிழை தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 8th 10th 12th டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், BUMS படித்தவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு. எத்தனை வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 விதமான, அதாவது 9 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் இந்த வேலைவாய்ப்புக்கு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று மட்டும்தான், இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலைக்குள்ள வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆஃபரையும் வழங்கிடுவாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படிங்கிறது 13,000லேருந்து மேக்ஸிமம் அப்படிங்கிறது 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறும். சிலதுக்கு பார்த்திங்கன்னா பெர் டேக்கான சேலரி கொடுக்குறாங்க, சிலதுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி அப்படிங்கிறது மாறிப்பட்டு வருது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்போ ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் ஒரே வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் ஒரே வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ, ஆன்லைனில் பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நேராக கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 28/3/2024. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கம்பல்சரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இந்த வேலைவாய்ப்புக்கு இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் எல்லா விதமான வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் பின் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃப்ரீயாகவே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூடவே நோட்டிஃபிகேஷனும் அதுலேயே இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஃபீஸும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும், பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் ஜாப் சொல்லியிருக்காங்க. அந்த 9 விதமான பதவிகளில் நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோன்னே விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2வது உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண், கல்யாணம் ஆனவர் ஆகாதவர், மிச்சம் இருக்க ஆண் பெண் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது 2மே மென்ஷன் பண்ணணும். இதில் உங்களுடைய வயதை எதை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த வகுப்பை சார்ந்தவங்க, அதாவது ஓசி கேட்டகிரியா இல்லை ஓபிசி கேட்டகிரியா அல்லது SC ST கேட்டகிரியா, அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகிரியோ அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, இருப்பின் மின்னஞ்சல் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டாயமாக மென்ஷன் பண்ணுங்கிற தேவையில்லை. பட் கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தது முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின், ஓகேங்களா, அவங்கள இருந்துச்சுன்னா கம்பல்சரி இதில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னு இந்த இடத்துல என்னங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். அதுக்கடுத்தது தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி. நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனெண்ட் அட்ரஸ் 2மே ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம்,
ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ், இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை ஏதேனும் இருப்பின், அதாவது என்ன முன்னுரிமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றோர், கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி கொரோனா தொற்றுனால அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே இழந்தவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா இதில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபையும் கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் மற்றும் தேதி, உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம். ஓகேங்களா? இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறிப்பு, நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வச்சுருப்பீங்க, கூடவே எஜுகேஷன் சர்டிஃபிகேட், இப்போ எக்ஸாம்பிள் 10th மார்க் ஷீட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே மறக்காமல் உங்கள் சைன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிறீங்கன்னா அது கீழே உங்களோட இது வச்சுக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க அப்படின்னா அது கீழே உங்களுடைய சிக்னேச்சர். இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். போடாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. வாங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத தகவலை பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு BUMS படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதாவது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது ப்ரோக்ராம் மேனேஜர், இந்த வேலை வாய்ப்புக்கு BAMS அல்லது BUMS இல்லை BHMS இல்லை BSMS இல்லை BNYS இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஃபார்மாசிஸ்ட் சித்தாக்கான வேலை வாய்ப்பு, இதுக்கு டிப்ளமோ படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மசியில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா IT ரிலவெண்ட்டாக இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை IT இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை BTech பார்த்தீங்கன்னா CS அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BCA அல்லது BBA அல்லது BSc எதுலேயும் பார்த்தீங்கன்னா IT இப்படி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனி டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்கான வேலைவாய்ப்பு, ஆயுஷ் கன்சல்டன்ட், இதுக்கு BSMS படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கோங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட்டில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ப்ரோக்ராமிங் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு கிராஜுவேட் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஃபார்மாசிஸ்ட் அலோபதி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எதுலேனா சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த வேலைவாய்ப்புக்கு கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அதாவது OC கேட்டகிரினா 18 முதல் 32, OBC அப்படின்னா 18 முதல் 34, SC ST அப்படின்னா 18 முதல் 37 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இந்த வேலைவாய்ப்புக்கு 18 முதல் 59 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா வேலைவாய்ப்புகளுக்கும் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர், ஃபார்மாசிஸ்ட் சித்தா, டேட்டா அசிஸ்டன்ட், ஆயுஷ் கன்சல்டன்ட், தெரபிக் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் OC கேட்டகிரினா 18 முதல் 32, ஓபிசியில் எதெல்லாம் வரும் தெரியுங்களா, BC BCM MBC DNC இதெல்லாமே OBCக்கெலாம் வரும். 18 முதல் 34 வயதினரும், SC SCனா 18 முதல் 37 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ப்ரோக்ராமிங் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஃபார்மாசிஸ்ட் அலோபதி, இதுக்கு மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 34,000 சேலரி வழங்குறாங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு பெர் டே சேலரி தான் வழங்குறாங்க. 300 ரூபாய் உங்களுக்கு பெர் டே சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது ப்ரோக்ராம் மேனேஜர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் 30,000 ரூபாய் சம்பளம்.
ஃபார்மாசிஸ்ட் சித்தா இதுக்கு 22,500 ரூபா மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட் 15,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். ஆயுஷ் கன்சல்டன்ட் இதுக்கு ஒரு மாதத்துக்கு 40,000லேருந்து உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது டிராஃபிக் அசிஸ்டன்ட். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் 15,000 ரூபாய் சம்பளம். ப்ரோக்ராமிங் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு 12,000 பெர் மந்த் உங்களுக்கு சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் அலோபதி இதுக்கு நீங்கள் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா, வேறு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. வெறும் இன்டர்வியூ, அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, நான் இதெல்லாமே ஓகே தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஓகே. நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 28/3/2024 மாலை 5 மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோயில், நாகர்கோயில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நாகர்கோயில் 1 அப்படிங்கிற இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் இது. நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 28/3/2024. முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.